யூடியூபையோ இல்ல இணையத்தையோ திறந்தாலே வெறும் ஒரு லட்சத்தை வச்சுக்கிட்டு சில மாசத்துல ஒரு கோடியா மாற்றி விடலாம் அப்படின்னு சொல்ற விளம்பரங்களை நீங்க சர்வசாதாரணமா பார்த்திருப்பீங்க. ஆமா, இன்னைக்கு அது ரொம்ப சாதாரணமா போச்சு. அது மட்டும் இல்ல, இதற்கான சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜிய வெறும் 999 ரூபாய்க்கு நாங்க கத்துத்தரோன்னு பல பேர் சொல்றதையும் கேட்டிருப்பீங்க. ஆனா அந்த மாயைக்கு பின்னாடி இருக்கிற நிஜம் என்ன, அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஆழமான அலசல்ல பார்க்க போறோம். கண்டிப்பா இது ரொம்ப முக்கியமான தலைப்பு. இன்னைக்கு நாம கையில எடுத்திருக்கிற மூலப்பொருள் பாத்தீங்கன்னா பல தசாப்தங்களுக்கு முன்பாவே மார்க்கெட்ல லட்சக்கணக்கில் சம்பாதிச்சு அப்புறம் அதை அனைத்தையும் இழந்த மாபெரும் ட்ரேடரான ஜெஸ்ஸி லிவர்மோரின் அனுபவங்களை அலசும் த சைக்காலஜி ஆஃப் ட்ரேடிங், ஜெஸ்ஸி லிவர்மோர்ஸ் பாத் டு வெல்த் அப்படிங்கிற குறிப்புகள் தான். ரொம்ப சுவாரஸ்யமான புத்தகம் அது. ஆமா, சோ இதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். ட்ரேடிங் அப்படிங்கிறது ஒரு காட்டு குதிரையை அடக்கிறது போல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதன் மேல ஏறி லகான பிடிச்சு சவாரி செஞ்சிடலான்னு நம்புறோம். ஆனா மார்க்கெட்குள்ள இறங்கி பலத்தை அடி வாங்கின பிறகுதான் நமக்கு ஒரு விஷயம் தெரியுது. அந்த அடக்க முடியாத காட்டுக்குதிரையே நாம் தான் அப்படின்னு. சரியா? அதேதான். உங்க பணத்தை நீங்க இழக்க மார்க்கெட் காரணம் இல்ல, உங்க மனசுதான் காரணம் அப்படிங்கறத இந்த குறிப்புகள் மிக ஆழமா விளக்குது. மிகச்சரியான ஒப்பீடு. லிவர்மோரின் வாழ்க்கையை பார்க்கும்போது நமக்கு தோன்ற முதல் ஆச்சரியமே அதுதான். ட்ரேடிங்ல நீங்க மார்க்கெட்டோட சண்டையிடுறது கிடையாது, உங்களுக்குள் இருக்கிற பேராசையும் பயத்தையும் தான் நீங்க எதிர்த்து போராடுறீங்க. அதாவது நமக்கு நாமே எதிரி அப்படின்னு சொல்றீங்க. கண்டிப்பா. 1,00,000 1 கோடியா மாற்றுவது சாத்தியமில்லாத ஒன்றல்ல. ஆனா அந்த நீண்ட பயணத்துல உங்களை நீங்களே அழிச்சிக்காம காப்பாற்றிக் கொள்வதுதான் மிகப்பெரிய சவால். சுருக்கமா சொல்லணும்னா, மார்க்கெட் உங்களை ஒருபோதும் தோற்கடிப்பதில்லை, உங்களை நீங்களாம் தோற்கடிச்சுக்கிறீங்க. இல்ல, ஒரு நிமிஷம் இருங்க. அதை என்னால அப்படியே ஏத்துக்க முடியாது. 90% பேர் மார்க்கெட்ல பணத்தை இழக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா மார்க்கெட்ல உள்ள பெரிய நிறுவனங்கள், இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்கள், இவங்க எல்லாரும் நம்மள மாதிரி ரீட்டைல் ட்ரேடர்களை குறி வச்சு பணத்தை பிடுங்குறாங்கன்னு ஒரு பரவலான கருத்து இருக்கே. இருக்கு, நிறைய பேர் அப்படி சொல்றாங்க. அப்போ நாம எப்படி நம்மாலதான் பணத்தை இழக்கிறோம்னு சொல்ல முடியும்? நாம எல்லாரும் பணம் சம்பாதிக்க தானே ட்ரேடிங் செய்யறோம். அதுதான் இங்க உள்ள முரண்பாடே. நாம எல்லாரும் லாபத்துக்காக தான் ட்ரேடிங் செய்யறோம்னு நம்மள நாமே நம்ப வச்சுக்கிறோம். ஆனா மனித உளவியல ஆழமா ஆராயும் இந்த மூலப்பொருள் எந்த ஒரு ட்ரேடரும் வெளிப்படையா ஒப்புக்கொள்ள மறுக்கும் 3 கசப்பான உண்மைகளை தோலுரித்து காட்டுது. ஓ, 3 உண்மைகள். அதுல முதல் உண்மை என்ன? முதல் உண்மை என்னன்னா, பெரும்பாலான ட்ரேடர்கள் பணத்தை தேடல, டோபமைனை தான் தேடுறாங்க. டோபமைனா? அது எப்படி சாத்தியம்? நான் மார்க்கெட்ல பணத்தை இழக்கும் போது எனக்கு வலிக்குது, ரொம்ப விரக்தியா இருக்கு. லாபம் வந்தா அந்த பணத்தை வச்சு என் தேவைகளை பூர்த்தி செய்ய நினைக்கிறேன். அப்படி இருக்க நான் எப்படி வெறும் அந்த உணர்ச்சிய, ஒரு போதைய தேடுறேன்னு நீங்க சொல்றீங்க? நியாயமான கேள்விதான். என் அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தா நான் பணத்தை மட்டும்தானே தேடுறேன். பாத்தீங்கன்னா உங்க லாஜிக்கல் மூளை அப்படி நினைக்கலாம். ஆனா உங்க சப்கான்ஷியஸ் மூளை எப்படி இயங்குது தெரியுமா? இது ஒரு சூதாட்ட இயந்திரத்தின் தத்துவத்தை போன்றது. அதாவது ஸ்லாட் மெஷின் மாதிரி சொல்றீங்க? ஆமா. நீங்க ஒரு ட்ரேடை எடுத்துட்டீங்க, ஸ்கிரீன்ல அந்த பச்சை நிற கேண்டில் மேல போகும்போது உங்க இதயம் வேகமா துடிக்குது. என் கணிப்பு சரியா இருக்கு அப்படின்னு மூளைக்குள்ள ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு வேதி வினை உருவாகுது. அந்த த்ரில் கிடைக்க ஆரம்பிக்குது. எக்ஸாக்ட்லி. லாபம் ட்ரேட முடிச்சோனே உங்களுக்கு ஒரு அமைதி ஏற்படுறதில்ல. மாறாக இன்னும் கொஞ்சம் பெரிய லாட் போட்டிருக்கலாமே, இன்னும் பெரிய ட்ரேட் செய்யலாமே அப்படிங்கிற அந்த தூண்டுதல் தான் ஏற்படுது. பணம் அப்படிங்கிறது வெறும் அந்த கேமை தொடர்ந்து விளையாடுவதற்கான ஒரு டோக்கன் மட்டும்தான். வாவ், இது உண்மையிலே யோசிக்க வேண்டிய விஷயம். அந்த அதிவேக த்ரில்லுக்காக இயங்க தொடங்கும் ஒரு ட்ரேடர் அவனோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை அப்படியே மறந்துடுறான். மார்க்கெட் இந்த த்ரில்ல தேடுபவர்களுக்கு எப்போதுமே தண்டனை தான் கொடுக்கும். இதை கேட்கும்போது கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு. அதாவது ஒரு வீடியோ கேம்ல அடுத்தடுத்த லெவலுக்கு போற அந்த த்ரில்லுக்காக நாம உண்மையான பணத்தை எரிக்கிறோம்னு சொல்றீங்க. சரி, அந்த 2வது உண்மை என்ன? 2வது உண்மை ஈகோவும் நஷ்டமும். நஷ்டம் என்பது ட்ரேடிங்கின் ஒரு பகுதி, அதை நான் ஏத்துக்குவேன் அப்படின்னு எல்லாருமே வாய்வார்த்தையா சொல்லுவாங்க. ஆமா, எல்லாரும் சொல்ற டயலாக் தான் அது. ஆனா நிஜமாவே நஷ்டம் வரும்போது அதை ஏத்துக்கும் தைரியம் யாருக்கும் இருக்காது. ஏன் தெரியுமா? நஷ்டத்தை ஏத்துக்கிட்டா நான் தவறான முடிவை எடுத்துட்டேன், என் கணிப்பு பொய்த்து விட்டது அப்படின்னு உங்களுக்கு நீங்களே ஒப்புக்கணும். ரைட், அது கஷ்டம். மனித ஈகோ அதை அவ்வளவு எளிதில் அனுமதிக்காது. ஓஹோ, அதனாலதான் ஒரு சிறிய நஷ்டத்தை ஏற்க மறுத்து நம்ம ஸ்டாப் லாஸ தொடர்ந்து கீழே நகர்த்தி வைக்கிறோமா? அதேதான். இத கேக்குற உங்களுக்கு என்றாவது உங்க ஸ்டாப் லாஸ மார்க்கெட் நெருங்கும் போது இதை எப்படியும் மீண்டும் மேலே வரும்னு குருட்டு நம்பிக்கையோட அதை நகர்த்தி வச்ச அனுபவம் உண்டா அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க.
அந்த நொடியில நாம மார்க்கெட்டிடம் கெஞ்சுறோம், ப்ளீஸ் இன்னும் கொஞ்சம் மேலே வந்துடு அப்படின்னு வாதிடுறோம். சரியா சொன்னீங்க. பரிணாம வளர்ச்சியின்படி பாத்தீங்கன்னா மனித மூளை தான் தவறாகி விட்டோம் அப்படிங்கறத ஒரு உடல் ரீதியான அச்சுறுத்தலாகவே பாக்குது. ஆமா, ஒரு ஆபத்து வந்தா எப்படி ரியாக்ட் பண்ணுமோ அப்படி ரியாக்ட் பண்ணுது. கரெக்ட். அதனால அந்த சிறிய நஷ்டத்தை ஏற்க மறுத்து அதை ஒரு பெரிய பேரழிவா வளர விடுறோம். ட்ரேடிங்ல உங்க ஈகோ எவ்வளோ பெரியதா இருக்கோ உங்க அக்கவுண்ட் பேலன்ஸ் அவ்வளோ சிறியதாகி கொண்டே போகும். மார்க்கெட்டிற்கு உங்க உணர்ச்சிகளோ உங்க ஈகோவோ புரியாது. அதுக்கு தெரிஞ்சது விலை மட்டும்தான். ரொம்ப தெளிவா சொன்னீங்க. அப்படி என்றால் அந்த மூணாவது உண்மை என்னவா இருக்கும்? அதுதான் ஷார்ட்கட் தேடல். இத ஹோலி கிரேல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லலாம். நீங்க ஒரு சிஸ்டத்தை ஒழுக்கத்துடன் பின்பற்றி கன்சிஸ்டன்சியை தேடுறது கிடையாது, மாறாக குறுக்கு வழியை தேடுறீங்க. அதாவது ஈஸியா பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு தேடுறது. ஆமா, ஒரு நாள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்துறது, அதுல 2 நஷ்டங்கள் வந்த உடனே அடுத்த நாள் யூடியூப்ல வேற ஒரு இண்டிகேட்டரை தேடுறது, அப்படின்னு முடிவில்லாமல் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இது நிறைய பேர் பண்ற தப்பு தான். 100 ஸ்ட்ராட்டஜிகளை கத்துக்கிட்டாலும் ஒன்ன கூட எந்த சலனமும் இல்லாம ஒழுக்கத்துடன் பின்பற்றல அப்படின்னா ஒருபோதும் லாபம் வராது. ஆமா, இந்த ஒரு மேஜிக் இண்டிகேட்டர் கிடைச்சிட்டா என் வாழ்க்கையே மாறிடும், எனக்கு நஷ்டமே வராதுன்னு நினைக்கிறது தான் அந்த ஷார்ட்கட் தேடல். ஆனா இங்கதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமா மாறுது. சொல்லுங்க. இந்த தவறுகள் எல்லாம் நமக்கு நல்லாவே தெரியுது. ஸ்டாப் லாஸை நகர்த்தக்கூடாது, த்ரில்லுக்காக ட்ரேட் செய்யக்கூடாது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருந்தோம். ஏன் அந்த எக்ஸிகியூஷன் வரும்போது நம்மால அதை நிறுத்த முடியல? அது ரொம்ப ஆழமான உளவியல் விஷயம். நாம எல்லாரும் லாஜிக்கலா முடிவெடுப்பதா நினைச்சுக்கிறோம். ஆனா நிஜத்துல நாம எமோஷனலா முடிவுகளை எடுத்துட்டு பிறகு அதுக்கு லாஜிக் அப்படிங்கிற முகமூடிய போட்டுறோம். இது எனக்கு எப்படி தோணுதுன்னா, எப்படி தோணுது? நல்லா பசியோட இருக்கும்போது சூப்பர் மார்க்கெட் போற மாதிரி இருக்கு. பசியில இருக்கும்போது கண்ட ஜங்க் உணவுகள் எல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு வண்டியில அள்ளி போட்டுக்கிட்டு வந்துடுவோம். கண்டிப்பா பல பேருக்கு நடந்திருக்கும். அப்புறம் வீட்டுக்கு இல்ல இதுல நிறைய புரோட்டீன் இருக்கு தெரியுமா, அதான் வாங்கினேன் அப்படின்னு அந்த எமோஷனல் முடிவுக்கு லாஜிக் பேசி நியாயப்படுத்துவோம். ட்ரேடிங்லயும் இதே தானே நடக்குது அப்படின்னு சொல்றோம். உங்க லாஜிக்கை விட எந்த ஒரு அதிநவீன ஸ்ட்ராட்டஜியை விடவும் மிக சக்தி வாய்ந்தது உங்களோட சொந்த மூளை தான். நம்ம மூளையே நமக்கு எதிரியா? ஆமா, அது எப்படி பல்வேறு தந்திரங்களை செஞ்சு உங்களை ஏமாற்றுது அப்படிங்கறத இந்த குறிப்புகள் மிக ஆழமா விளக்குது. சூப்பர் மார்க்கெட்ல நடக்கிறது போலவே மூளை தனது குற்ற உணர்வை மறைக்க பாக்குது. எப்படி மறைக்குது? ஒரு ட்ரேட் நஷ்டத்துல முடிஞ்ச உடனே எனக்கு முன்பே தெரியும் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும்னு, நான் சும்மா டெஸ்ட் செய்யத்தான் எடுத்தேன் அப்படின்னு ஈகோவை காப்பாத்திக்க மூளை போய் சொல்லுது. இது மிக ஆபத்தானது. ஓ, ஏன்னா நம்ம தப்ப ஏத்துக்கலைன்னா கத்துக்க முடியாதுன்னு சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. ஏன்னா நீங்க செய்த தவற நீங்க முழுமையா உணர்ந்து ஒப்புக்கிட்டால்தான் அதுல இருந்து கத்துக்க முடியும். மூளை அந்த கற்றலைய தடுத்து நிறுத்துது. அப்படியென்றால் நாம மார்க்கெட்டிடம் தோற்பதை விட நம் மூளை செய்யும் இந்த தந்திரங்களிடம் சரணடைந்து விடுறோன்னு சொல்றீங்களா? நிச்சயமா. இதுல இருந்து உருவாகிற இன்னொரு கொடூரமான குணம் தான் பலி வாங்கும் குணம் அல்லது ரிவெஞ்ச் ட்ரேடிங். இது ஏன் நடக்குது அப்படிங்கறதன் பின்னணியை பார்த்தா பிரமிப்பா இருக்கும். எனக்கே கேட்க ரொம்ப ஆர்வமா இருக்கு, சொல்லுங்க. ஒரு நஷ்டம் வந்த உடனே மூளையில் உள்ள அமிக்டாலா அத ஒரு சந்தை நகர்வாக பாக்குறதில்ல, அத தனக்கு நேர்ந்த ஒரு தனிப்பட்ட அவமானமா, ஒரு திருடாவே எடுத்துக்குது. என் பணத்தை யாரோ ஏத்துட்டாங்க, ஒரே ஒரு ட்ரேட்ல இழந்த அனைத்தையும் மீட்டு விடணும் அப்படின்னு மூளை துடிக்கும். அந்த எமோஷனல் ஹைஜாக் ஆகுது. ஆமா, அந்த பதட்டத்துல சண்டை அல்லது தப்பித்தல், அதாவது ஃபைட் ஆர் ஃப்ளைட் அப்படிங்கிற நிலைக்கு போய் உங்க பிளான், ரூல்ஸ் எல்லாவற்றையும் தூக்கி எரிஞ்சிட்டு டபுள் லாட் சைஸோட எமோஷனை மட்டுமே பின்பற்றி மார்க்கெட்டுக்குள்ள குதிப்பீங்க. அங்கதான் ஒரு ட்ரேடர் தன் வாழ்நாளின் அதிகப்படியான பணத்தை இழக்கிறான். அந்த நேரத்துல இந்த முறை இது வித்தியாசமானது அப்படின்னு நமக்குள்ள ஒரு குரல் சொல்லும். மார்க்கெட் இறங்கிக்கிட்டே இருக்கும், ஆனா நாம இவ்ளோ இறங்கிடுச்சு, கண்டிப்பா இங்கிருந்து பவுன்ஸ் ஆகும் அப்படின்னு எந்த ஒரு லாஜிக்கும் இல்லாம நம்புவோம். இதற்கு பின்னாடி உள்ள உளவியலை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்த்தா மனித மூளைக்கு எப்போதுமே நிச்சயத்தன்மை அல்லது சர்டனிட்டி தேவை. வானம் இருட்டுனா மழை வரும், செடியில அசைவு தெரிஞ்சா விலங்கு வரும் அப்படின்னு 1000 ஆண்டுகளாக நிச்சயத்தன்மையை தேடித்தான் மனித இனம் உயிர் படைத்திருக்கு. ஆனா மார்க்கெட்ல அப்படி ஒரு நிச்சயத்தன்மை இல்லையே. அதுதான் பிரச்சனை. மார்க்கெட் முற்றிலும் அன்சர்டனிட்டி கொண்டது. மார்க்கெட்ல பெர்ஃபெக்ட் செட்டப் அப்படின்னு எதுவுமே கிடையாது. இது வெறும் சாத்தியக்கூறுகளின் விளையாட்டு மட்டுமே. அதாவது ப்ராபபிலிட்டி கேம். ஆமா, உங்க மூளை நிச்சயத்தன்மையை தேடுது, ஆனா மார்க்கெட்டோ சாத்தியக்கூறுகளில இயங்குது. ஒரு பெர்ஃபெக்ட் பேட்டர்ன் உருவாகி இருந்தாலும் அது 100% வேலை செய்யும்னு எந்த நிச்சயமும் இல்ல. இந்த ரெண்டுக்கும் நடுவுல நடக்கிற யுத்தத்துல தான் நம்ம எமோஷனலா உடைஞ்சு போறோம்.
என்ன ஒரு முரண்பாடு பாருங்க. நமக்காக நாமே ஒரு விதியை உருவாக்குறோம், நாமே ஒரு கோட்டைய கட்டுறோம். ஆனா எமோஷன் உச்சத்தில் இருக்கும் அந்த நொடியில நாமே அந்த கோட்டையை இடிச்சு நம்மள அழிச்சிட்டு முடிவில் மார்க்கெட் மேல பழி போடுறோம். சரியா சொன்னீங்க. சரி, நம் மூளையே நமக்கு இவ்ளோ பெரிய எதிரியா மாறும்போது அதிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள என்னதான் வழி? ஒரு உறுதியான சிஸ்டம் தேவைன்னு இந்த புத்தகம் சொல்லுது. ஆனா சிஸ்டம்னா நீங்க சொல்ற மாதிரி இது வெறும் சாத்தியக்கூறுகளின் விளையாட்டு அப்படிங்கறதால எனக்கு ஒரு தெளிவு தேவை. அந்த 4 எளிய விதிகள் என்னென்ன, அவை எப்படி நம்மை காப்பாற்றும்? இந்த 4 விதிகளின் அடிப்படை என்னன்னா, சிஸ்டம் அப்படிங்கிறது லாபத்தை அதிகப்படுத்துவதற்கானது இல்ல, மார்க்கெட்ல உங்களை உயிரோட வச்சிருப்பதற்கானது. அதாவது சர்வைவல். விளையாட்டிலேயே நீடிக்கலனா எப்படி ஜெயிப்போம், ரைட்? கரெக்ட். இத மனசுல வச்சு இந்த விதிகளை பார்ப்போம். முதல் விதி என்ட்ரி அல்ல, கன்ஃபர்மேஷன். மார்க்கெட்டின் ஒவ்வொரு அசைவையும் பிடிக்க நினைப்பது முட்டாள்தனம். விலை கொஞ்சம் ஏறினா வாங்குறது, கொஞ்சம் இறங்கினா விற்று விடுவது அப்படின்னு பதற்றப்படக்கூடாது. சரியான கன்ஃபர்மேஷனுக்காக காத்திருக்கணும். அதாவது பொறுமை ரொம்ப முக்கியம். ஆனா அந்த பொறுமையோட சரியான இடத்துல ட்ரேடிங்ல நுழைஞ்ச பிறகும் உள்ளே போன பிறகு அந்த பொறுமை போயிடுதே, இதயம் படபடக்குது, பயம் வருது, இதுக்கு என்ன செய்யறது? அங்கதான் 2வது விதி வருது, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஒரு பிகினர் எப்போதும் வரப்போகும் லாபத்தை மட்டுமே கணக்கிடுவான். ஆனா ஒரு ப்ரொஃபஷனல் இந்த ட்ரேட்ல எவ்வளவு நஷ்டத்தை தாங்க முடியும் அப்படிங்கிற ரிஸ்க என்ட்ரி ஆவதற்கு முன்பே கணக்கிடுவான். நஷ்டத்தை முதலே தெரிஞ்சுக்கிறது. ஆமா, உங்களுக்கு எவ்வளோ நஷ்டம் வரும்னு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டா அந்த நஷ்டம் உங்க கேபிட்டல்ல ஒரு சிறிய சதவீதமா இருந்தா மார்க்கெட் உங்களுக்கு எதிராக திரும்பினாலும் உங்க மூளை பதற்றம் அடையாது. மூளை அமைதியா இருந்தாதான் எமோஷன் அற்ற முடிவுகளை எடுக்க முடியும். ஆஹா, ஒரு நிமிஷம். நான் 1000 ரூபாய் லாபம் பாக்குறதுக்கு முன்னாடி என்னால 200 ரூபாய் நஷ்டத்தை எந்த வழியும் இல்லாம தாங்கிக் கொள்ள முடியுமான்னு பாக்கணும். எக்ஸாக்ட்லி. அந்த 200 ரூபாய் போனா எனக்கு கவலை இல்லைன்னு முடிவான பிறகுதான் ட்ரேடுக்குள்ளேயே நுழையணும். சரி, உள்ளே நுழைஞ்சிட்டோம், லாபமும் வந்துகிட்டு இருக்கு. ஆனா லாபம் வரும்போது சீக்கிரம் வெளியேறிடுறோமே, அதை எப்படி தடுப்பது? அதுதான் 3வது விதி, எமோஷன் இல்லாத எக்ஸிட். நிறைய பேர் என்ட்ரி சரியா எடுத்துருவாங்க, ஆனா எக்ஸிட்ல தான் எமோஷனல் ஆயிடுவாங்க. ஆமா, ஐயோ லாபம் போயிடுமோன்னு பயம் வரும். கரெக்ட். லாபம் வரும்போது ஐயோ இது கையை விட்டு போயிடுமோன்னு பயந்து டார்கெட் வருவதற்கு முன்பே சீக்கிரமாவே வெளியேறிடுவாங்க. நஷ்டம் வரும்போது மீண்டும் மேல வரும்னு குருட்டு நம்பிக்கையோட பிடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ சிஸ்டம் என்ன சொல்லுது? சிஸ்டம் ரொம்ப சிம்பிள். உங்க டார்கெட் வந்ததா வெளியேறுங்க, உங்க ஸ்டாப் லாஸ் வந்ததா வெளியேறுங்க. அங்க எந்த விவாதமும் இல்ல, எந்த எதிர்பார்ப்பும் இல்ல, வெறும் எக்ஸிகியூஷன் மட்டும்தான். அப்படியே ஒரு இயந்திரம் மாதிரி செயல்படணும்னு சொல்றீங்க. அப்படி என்றால் இந்த விதிகள் எல்லாம் நம்ம மார்க்கெட்டோட போராடுவதற்காக அல்ல, நம்முடைய சொந்த எமோஷன்ஸோட போராடுவதற்காக உருவாக்கப்பட்டவை. அதேதான். இதுல எனக்கு இன்னொரு விஷயமும் உறுத்துது. இந்த 4வது விதியை பார்த்தா ட்ரேட் எடுக்காமல் இருப்பதும் ஒரு ட்ரேட் தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மார்க்கெட்ல பணம் சம்பாதிக்க வந்த ஒருவருக்கு இது கவுண்டர் இன்ட்யூட்டிவா இல்லையா? சும்மா உட்கார்ந்திருந்தா எப்படி பணம் வரும்? மார்க்கெட் தினமும் உங்களுக்கு வழங்குவதற்காக தயாராக காத்திருக்கல. சில நாட்கள் மார்க்கெட் மிகவும் தெளிவா இருக்கும், உங்க பிளான் படி செட்டப் கிடைக்கும். ஆனா பல நாட்கள் மார்க்கெட் எந்த திசையும் இல்லாம மிகவும் இறைச்சலா, அதாவது நாய்ஸியா இருக்கும். மார்க்கெட் சைட்வேஸ்ல போறப்போ சொல்றீங்க? ஆமா, அந்த மாதிரி இறைச்சலான நாட்கள்ல நான் ட்ரேடர் இன்னைக்கு ஏதாவது ஒரு ட்ரேட் செய்தே ஆகணும் அப்படின்னு உங்களை நீங்களே கட்டாயப்படுத்தி உள்ளே நுழைவது உங்க பணத்தை நீங்களே குப்பையில் வீசுவதற்கு சமம். இறைச்சலான மார்க்கெட்ல எந்த ரியாக்ஷனும் காட்டாம வேடிக்கை பார்க்கறதும் ஒரு கலை தான். வாஸ்தவமான பேச்சு. ஒரு உண்மையான ட்ரேடருக்கு புதிய பணத்தை சம்பாதிப்பதை விட தன்னிடம் இருக்கும் பணத்தை காப்பாற்றுவதுதான் மிகப்பெரிய வேலை. இது கேக்குற உங்களுக்கு ஒரு விஷயம் இப்போ தெளிவா புரியும்னு நினைக்கிறேன். இந்த விதிகளை பார்க்கும்போது 1 லட்சத்தை 1 கோடியா மாற்றுவது அப்படிங்கிறது ஏதோ ஒரே ஒரு ஜாக்பாட் ட்ரேட்ல ஒரே இரவுல நடக்கிறது கிடையாது. நிச்சயமா கிடையாது. நீங்க 100 ட்ரேடுகள் எடுத்தா அதுல 50 அல்லது 60 சரியான முடிவுகளை எடுப்பதும் மீனமுள்ள 40 தவறான முடிவுகள் வரும்போது அந்த நஷ்டத்தை விதிகளின்படி மிகச்சிறிய அளவில் வெட்டி விடுவதும் தான் அந்த பயணம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா? கரெக்ட். இது கணக்கின்படி பார்த்தா மிகவும் சிம்பிளான விஷயம். ஆனா இதை செயல்படுத்துவதுதான் உலகத்திலேயே மிக கடினமான வேலை. தினமும் இந்த சலிப்பான ஒழுக்கத்தை, அந்த போரிங் டிசிப்ளினை எப்படி பழகிறது? மனிதர்களாகிய நம்மால எமோஷன்களை முழுமையா அழிக்க முடியாது. ஆனா எமோஷன் வரும்போது அந்த தூண்டுதலுக்கு எப்படி ரியாக்ட் செய்வது அப்படின்னு மூளையை பழக்கப்படுத்தலாம். ஒரு புதிய மென்டல் ஃப்ரேம் ஒர்க்கை நீங்க உருவாக்கணும். அது எப்படி உருவாக்குறது? அதுக்கு இந்த குறிப்புகள் 2 முக்கியமான தீர்வுகளை முன்வைக்குது. 1, முதலில் யோசி, பிறகு கிளிக் செய். ஒவ்வொரு முறை ட்ரேட் எடுப்பதற்கு முன்பும்
உங்க மவுஸை கிளிக் செய்வதற்கு முன்பும் ஒரு 2 வினாடிகள் இடைவெளி விடுங்க. ஒரு பாஸ் கொடுக்க சொல்றீங்க. ஆமா, ஆழமா மூச்சை இழுத்து விட்டு உங்களுக்குள்ளே ஒரு கேள்வியை கேளுங்க. இந்த ட்ரேட் என் சிஸ்டம் விதிகளுக்கு உட்பட்டதா அல்லது இது என் எமோஷன் தூண்டுதலா அப்படின்னு. பதில் ஆம், விதிகளுக்கு உட்பட்டதுதான் அப்படின்னு தெளிவா இல்லைன்னா அந்த ட்ரேடே நீங்க எடுக்கக்கூடாது. உங்களுக்கு சந்தேகம் இருந்தா அங்க ட்ரேடே இல்லைன்னு அர்த்தம். இது கேட்கறதுக்கு சுலபமா இருக்கு. ஆனா அந்த ஃபோமோ, அதாவது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் வரும்போது, ஐயோ மார்க்கெட் மேல போகுதே, இவ்ளோ பெரிய மூவ்மெண்ட்டை நாம விட்டுடுவோமோ அப்படிங்கிற பதற்றத்துல கைகள் தானாகவே பை பட்டனை தேடுமே, அந்த நேரத்துல இந்த இடைவெளியை விடுறது கஷ்டம் தானே? மிக கடினம்தான். அதுக்காகத்தான் 2வது மிக முக்கியமான தீர்வு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் கணக்கு புத்தகம் அல்லது ஜேர்னலிங். ஜேர்னலிங்னா லாப நஷ்டம் எழுதுறது தானே? இது நீங்க நினைக்கிற சாதாரண கணக்கு புத்தகம் இல்ல. ஒரு நாளின் முடிவில் நீங்க என்ன எழுதி வைக்கிறீங்க அப்படிங்கிறது உங்க ஒட்டுமொத்த மைண்ட் செட்டையும் மாற்றும். ஒரு பிகினருக்கும் ஒரு ப்ரொஃபஷனலுக்கும் உள்ள வித்தியாசமே இங்கதான் வருது. ஓ, எப்படி? ஒரு பிகினர் நாளின் முடிவில் இன்னைக்கு எவ்வளவு பணம் சம்பாதித்தேன் அப்படின்னு லாப நஷ்டத்தை மட்டுமே எழுதி வைப்பான். ஆனா ஒரு ப்ரொஃபஷனல் லாப நஷ்டத்தை பார்க்க மாட்டான். இன்னைக்கு நான் எவ்வளோ சரியா என் பிளானை எக்ஸிக்யூட் செய்தேன் அப்படின்னு எழுதி வைப்பான். ஒரு ட்ரேடின் வெற்றி தோல்விய லாபத்தை வச்சு கணக்கிடக்கூடாது. நான் விதியை பின்பற்றினேனா அப்படிங்கறத வச்சுதான் மதிப்பிடணும். வெயிட் ஒரு நிமிஷம். இது மிக முக்கியமான ஒரு இடம். நீங்க சொல்றது என்னன்னா, நான் என் விதியை மீறி எமோஷனலா ஒரு ட்ரேட் எடுத்து அதுல எனக்கு 10,000 ரூபாய் லாபம் வந்தாலும் அதை நான் தோல்வி அப்படின்னு எழுதி வைக்கணும்னு சொல்றீங்களா? 100க்கு 100% ஆமாம். விதியை மீறி உங்களுக்கு வரும் லாபம் என்பது ஒருபோதும் வெற்றியல்ல. அது எதிர்காலத்தில் வரப்போகும் மிகப்பெரிய பேரழிவின் அறிகுறி. ஏன்னா அது ஒரு தப்பான பழக்கத்தை உருவாக்கிடும். சரியா? எக்ஸாக்ட்லி. விதியை மீறினாலும் லாபம் வரும்னு உங்க சப்கான்ஷியஸ் மூல பழகிடும். இது ஒரு தவறான பழக்கத்தை ஊக்கப்படுத்தும். அதே சமயம் நீங்க உங்க விதியை சரியா பின்பற்றியும் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி உங்களை ஸ்டாப் லாஸ் அடிக்க வச்சு நஷ்டம் வந்திருந்தா அது நஷ்டமே அல்ல. அப்புறம் அது என்ன? அதுதான் உங்க உண்மையான வெற்றி, உங்க முன்னேற்றம். ஏன்னா நீங்க சிஸ்டத்தை மதிச்சிருக்கீங்க, உங்க எமோஷனை கட்டுப்படுத்திருக்கீங்க. வாவ், இது உண்மையிலே ஒரு பெரிய ஆஹா மூமெண்ட். ஒரு நஷ்டத்தை பார்த்து முன்னேற்றம்னோ விதியை மீறிய லாபத்தை பார்த்து தோல்வி அப்படின்னு சொல்றது எவ்வளோ ஒரு முதிர்ச்சியான பார்வை. ஆமா, இதுதான் உண்மையான ப்ரொஃபஷனலிசம். ஆக மொத்தம் ட்ரேடிங்ல 1 லட்சத்திலிருந்து 1 கோடி நோக்கிய பயணம் அப்படிங்கிறது எந்த ஒரு மேஜிக் இண்டிகேட்டரோ சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜியோ கிடையாது. இது முற்றிலும் உங்களுடைய குணத்தின், அதாவது பிஹேவியரின் விளையாட்டு. கரெக்ட். உங்க குணம் சரியா இருந்தா மார்க்கெட் தானாகவே உங்களுக்கு பரிசளிக்கும். எமோஷனை கட்டுப்படுத்தி ஒழுக்கத்தை சலிக்காம திரும்ப திரும்ப பின்பற்றுவதுதான் உண்மையான பலம். மிக சரியா தொகுத்து சொன்னீங்க. கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சலிப்பான விடாமுயற்சி தான் ஒருவரை 90% தோற்கும் மக்கள்ல இருந்து பிரிச்சு தொடர்ந்து வெற்றி பெறும் அந்த 10% பேர்ல ஒருவராக மாற்றுது. உங்களிடம் உலகத்திலேயே மிகச்சிறந்த ஸ்ட்ராட்டஜி இருக்கலாம், ஆனா அந்த இக்கட்டான நொடியில உங்களை நீங்களே கட்டுப்படுத்த தெரியலன்னா மார்க்கெட் உங்களை எந்த ஈவு இரக்கமுமின்றி வெளியேற்றிடும். ரொம்ப உண்மையான வார்த்தைகள். இந்த ஆழமான அலசலை முடிப்பதற்கு முன் ஒரு கணம் இதை யோசிச்சு பாருங்க. மார்க்கெட்ல வெற்றி பெற நாம நம்முடைய பயம், பேராசை, அதீத நம்பிக்கை, பழிவாங்கும் குணம் போன்ற இயல்பான மனித உணர்ச்சிகளை எல்லாம் அடக்கி ஒரு எந்திரம் போல விதிகளின்படி மட்டுமே செயல்படணும் அப்படின்னு இன்னைக்கு விரிவா பார்த்தோம். ஆமாம். அப்படி என்றால் மார்க்கெட்ல ஒரு முழுமையான பெர்ஃபெக்ட் ட்ரேடரா மாறுவது அப்படிங்கிறது மனிதர்களாகிய நமது அடிப்படை மனித உணர்ச்சிகளையே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இழக்க வேண்டிய ஒரு பயணம் தானா? பணத்தை வெல்ல உணர்ச்சியற்ற ஒரு ரோபோவா நம் மனித இயல்பை நம்ம இழக்கணுமா? ரொம்ப ஆழமான கேள்வி. முதல்ல நம்ம பார்த்த அந்த காட்டுக்குதிரை வேற எதுவும் இல்ல, நம்முடைய மனித இயல்புதான். அதை முழுமையா அடக்கி அழிச்சிட்டா நாம இன்னும் மனிதர்கள் தானா? இத பற்றி நீங்களே சிந்திச்சு பாருங்க. மிக ஆழமான, சிந்திக்க தூண்டும் ஒரு முடிவு. உங்களுடன் இணைந்து இந்த புத்தகத்தின் உளவியல் பக்கங்கள்